அஜித் அவர்கள் வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அந்த படத்தை எடுக்க போறது ஆதிக் ரவிச்சந்திரன். அந்த படத்துக்கு இசை அனிருத். படத்தை தயாரிக்க போவது யாருன்னா தமிழ்நாட்டில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை வெளியிட்ட ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல். இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து தயாரிக்க போறவரும் அவர் தான். இந்த படத்துக்குன்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துடும். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு சில வாரங்களே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்து மே 1 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணாங்க. பட் இது எந்த வகையிலும் சாத்தியம் தெரியல. இது எப்போ வந்து எடுத்து முடிக்க போறான்றது ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சது அடுத்த வருஷம் வந்து அஜித் குமாருக்கு ஒரே படம் தான் இருக்கும். இந்த படம் மட்டும் தான் இருக்கணும். இந்த AK-64 அப்படின்ற படம் மட்டும் தான் அடுத்த வருடம் இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சைன் பண்ணியிருக்கார். சமீபத்தில் தான் அந்த டீல் முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த படத்தை எடுக்க போற இயக்குனர் யார் அப்படின்றது மட்டும் இன்னும் முடிவாகாம இருக்கு. ப்ரொடியூசர் 65வது படத்துக்கு டிசைட் பண்ணியாச்சு. இப்போதான் ப்ரொடியூசர் மிகப்பெரிய அளவுல அவருக்கு சம்பளம் பேசப்பட்டுள்ளதாக ஒரு தகவல். கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்றேன், கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறதா ஒரு செய்தி அந்த படத்துக்காக அஜித் குமார் அவர்கள். அதுக்கு உண்டான தயாரிப்பு நிறுவனத்தை அறிமுகப்படுத்தி சமீபத்தில் டீல் முடிஞ்சதாக ஒரு செய்தி உண்மையிலேயே வந்து நடந்துதான் இருக்கு. இந்த படத்தை தான் ஒருவேளை வந்து KGF பட புகழ் பிரசாந்த் நீல் இயக்க போறார் அப்படின்ற மாதிரி வந்து பல செய்திகள் வெளியாகி இருக்கு. பட் ஆனா இந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமா இது வரைக்கும் எந்த ஒரு இயக்குனரை பத்தி அபிஷியலா எதுவுமே வரல. யார் எடுக்க போறாங்கன்ற விஷயமும் இது வரைக்கும் தெளிவா தெரியல.